சுற்றி வர நாட்புறமும் கடல் சூழ்ந்த தேசம். தீயினில் வேகிய போது பிறந்த குழந்தைகள் தான் நாங்கள். பதுங்கு குழிக்குள் பிறந்தவர்கள், பட்டினியோடு திரிந்தவர்கள், முட்கம்பி வேலிக்குள் முனகியபடி கிடந்தவர்கள். அந்த தலைமுறைதான் நாங்கள். 10 வயதுதான் இருக்கும். பள்ளிக்கூடம் சென்ற நினைவுகளை விட பதுங்கு குழிக்குள் கிடந்த நினைவுகள் தான் ஏராளம். புத்தக பையை எல்லாம் புண்ணை நீராவியோட விட்டுட்டோம். கெந்திக்கோடு, கிட்டிப்புள்ளு, கிளித்தட்டு எல்லாத்தையும் சொந்த ஊரோட மறந்துட்டோம். ஏற்றி கொண்டு போன எல்லாத்தையும் இருட்டு மடுவில் அப்படியே விட்டுட்டோம். சொந்தங்கள் எல்லாவற்றையும் கடைசியாக பார்த்தது சுதந்திரபுரத்தில் தான். எங்களுக்கென்று கடைசியாயிருந்தது எங்கட உயிர்கள்தான். அடுத்தவன் வலியையோ உயிரையோ நினைத்து பார்க்க கூட நேரம் இருக்கவில்லை. இதயங்களை கல்லாக்கி கொண்டோம், எரிகணைக்கு பலியாகி கொண்டோம். அழுகிய பழங்களாய் தெருவெங்கும் கிடந்த எம் உறவின் பிணங்களை கடந்து வந்தோம். தேராவில கடக்கையில் அப்பா சொன்ன வார்த்தை இப்பவும் நினைவு வரும். விட்ட இடத்தை எல்லாம் அடிச்செடுக்கலாமாம் என்று பெடியில் சொல்றாங்க. அவங்களோடைய போவம். வட்டுவாகல் கடக்கையில வற்றாப்பளைக்கு நேர்த்தி வச்சம். வலைஞர் மடத்துல நின்று கொண்டு வள்ளிபுர ஆழ்வார தொழுது நின்றம். புதுமாத்தளன் கடக்கையில மடுமாதாவ தொழுது நின்றம். மடிப்பிச்சை எடுத்து பொங்கல் செய்கிறன், எங்கள் தலைகளை காப்பாயன வேண்டாத தெய்வம் இல்லை. இரட்ட வாய்க்காலோடு எங்களுக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. அம்மா அடிக்கடி சொல்லும் குலதெய்வத்தோட பேர் கூட எங்களுக்கு மறந்து போச்சு. அன்று இறைச்சிக்காய் வளர்க்கப்படும் கோழிகள் போலதான் எங்களின் நிலைமை. 1-2 நாள் பிந்தலாம், மற்றபடி மரணம் நிச்சயம் என்று எங்கள் மனதுக்குள் எழுதி கொண்டோம். அதற்காய் அடிக்கடி எங்கள் தலைகளை தொட்டு தடவி பார்த்து கொண்டோம். எங்க போறோம், என்ன செய்ய போறோம், இப்படி நினைக்கவும் நேரம் இல்லை, நினைச்சாலும் வேலை இல்லை. நடந்து போய்கொண்டே இருந்தோம். நந்திக்கடலையும் தாண்டியே போனோம். வள்ளிபுணத்தோடையே விடிஞ்சா சந்திப்போம், இல்லை இரவோட முடிஞ்சாலும் பரவாயில்லை என்ற மரநிலைக்கு எல்லோரும் வந்துட்டோம். சொந்தங்களை இழந்தோம், பந்தங்களை இழந்தோம், துள்ளியோடிய தாய் முற்றங்களை இழந்தோம். ஊரையும் இழந்தோம், உறவையும் இழந்தோம், உரிமை வேண்டி உரிமைய புலியையும் இழந்தோம். தானை இழந்தோம், தாயை இழந்தோம், தாய் வயிற்றிலே சிசுவையும் இழந்தோம். வன்னி இழந்தோம், முல்லை இழந்தோம், மட்டு அம்பாரை தொட்டு தவழ்ந்த தாய் மண்ணையும் இழந்தோம். இழப்பதற்கு எதுவுமில்லை என்ற நிலையிலும் நாங்கள் இழந்தோம். 1000 ஆண்டுகளின் பின் தமிழினமாடிய வெஞ்சமரது. அன்னை மண் காக்க ஆயுதம் ஏந்தி எம்மவராடிய போர்க்களம் அது. ஆனந்தபுரத்தில் எங்கடபடியில் மரண அடி அடிக்கிறாங்களாம் என்றதும், என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் போய்த்தான் வருவர் என்று சொல்லிட்டு போனதும் இதயத்தில் புதுரத்தம் பாய்ச்சுவது போலதான் இருந்தது. பாளையும் நெய்தலும் கலந்த அந்த வறண்ட மண்ணில் கொண்ட கொள்கைக்காய் இறுதி வரை போராடிய இனத்தின் போராளிகள், எதையுமே இழக்க தயாரான வன்னியின் 4.5 லட்சம் தமிழர்கள். இவை யாவுமே எம் விடுதலைக்கு தக்க சான்று. அப்போது கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. வல்வையில் பிறந்தவன், வன்னியை ஆண்டவன், வாகரை காற்றையும் மீட்டிங்கு வீணையில் நாதம் எடுத்தவன், உலகத் தமிழர்களுக்கு ஒற்றை பெயரில் ஒரு முகவரி தந்தவன், எங்கள் தாயுமானவன், தலைவனை பிரிய போகும் நாள் இதுதான் என்று. மண்ணை ஆழமாகவே நேசித்தோம். லட்சம் உயிர்களை இழந்த பின்னும் அதிகமாகவே நேசித்தோம். எம்மை வாழ வைத்த தேசம் வறண்டு போய் கிடந்ததை என்ன சொல்ல. மூச்சிழுக்கவே முனகிய போதும் விடுதலைக்காய் முரசறைந்தோமே, முள்ளிவாய்க்காலே நீ சொல்லு. நாதியற்று நின்ற பொழுதிலும் தாய்மண் காத்தோமே, நந்திக்கடலே நீ சொல்லு.